சீதா நில். சீதா இல்லை. மறுபடியும் இதே கெட்ட கனவு. எனது சஞ்சலத்தை குரு விஸ்வாமித்திரர் மட்டுமே தீர்க்க முடியும். அஸ்வமேத யாகம் அயோத்தியாவின் துரதிருஷ்டத்தை போக்க அதுதான் ஒரே தீர்வு. அஸ்வமேத யாகமா? அப்படி என்றால் என்ன குருதேவா? இதை நீ அறியவில்லையா சத்ருகனா? இதுதான் யாகங்களில் எல்லாம் தலை சிறந்தது. இந்த யாகம் முழுமையாக வெற்றியடைந்து விட்டால் யாருக்கும் கிடைக்காத சக்தி, புகழ் கிடைக்கும். பிறகு ராஜ்யமும் செழித்தோங்கும். வேறு எந்த யாகத்திலும் இது கிடைக்காது. ஆனால் மிக வலிமை பொருந்திய மன்னனால் தான் இந்த யாகத்தை நடத்த முடியும். யாகம் வளர்த்து ஒருமுறை அஸ்வத்தை அழைத்து விட்டால் பிறகு போராட்டமான சூழ்நிலைதான் நிலவும். சகோதரர்கள் நாங்கள் மூவரும் இருக்கும் வரை மன்னர் ஸ்ரீராமருக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அப்படி இருந்தும் இதை விட்டால் வேறு தீர்வின்றி நிற்கிறோம் அல்லவா சத்ருகனா? முக்கியமாக இந்த யாகம் எக்காரணத்திற்காகவும் தடைபடக்கூடாது. இல்லையேல் பேரழிவுதான் மிஞ்சும். அயோத்தி மக்களுக்காக நான் நிச்சயம் இதை செய்வேன். அவர்களின் நல்வாழ்விற்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன். குருதேவா, இந்த யாகம் தடையின்றி நடக்கும். சூரிய வம்சத்தில் பிறந்த ராமனே, உனது உயர்வான எண்ணங்களை நான் சந்தேகிக்கவில்லை. உனது பலமும் தைரியமும் யாம் அறிவோம். நீ அறிய வேண்டியது அஸ்வமேத யாகத்தின் முக்கியத்துவத்தை பற்றித்தான். கட்டாயம் இந்த யாகத்திற்கு உனது குடும்பம், மனைவி, உன் குழந்தைகள் இருக்க வேண்டும். ராமா, தற்போது சீதா உன்னுடன் இல்லை. எனவே நீ முழுமையடையவில்லை. ஆகவே நாம் நடத்தப் போகும் இந்த யாகமும் முழுமையடையாது. கிடைத்துவிட்டது. இது சாத்தியமாக இன்னொரு தீர்வு உள்ளது. ஆனால் இந்த தீர்வு உங்களை மகிழ்விக்குமா என்பது சந்தேகம். வேதம் தரும் தீர்வு மறுமணம். என்ன சொல்கிறீர்கள்? என்னால் முடியாது. நான் சீதையின் மேல் வைத்திருக்கும் அன்பு உங்களுக்கு தெரியும் அல்லவா? அப்படி இருக்க அன்பு ராமா, முடிவு உங்கள் கையில் இருக்கிறது. ராமா, இது போன்று உமக்கு வரும் தீய கனவுகளை விஸ்வரூபம் எடுக்க விடப் போகிறாயா? அல்லது அஸ்வமேத யாகத்தை நடத்தி அயோத்தியாவின் இந்த கடுமையான நிலைமையை ஒரேடியாக மாறச் செய்வாயா? ஒரு விஷயத்தை நினைவில் கொள். நீ முழுமையடைய உனக்கு ஒரு குடும்பம் தேவை. ராமா, வாழ்வில் புதிய வேளை இன்று துவங்கிடுதோ. ராமா, காலத்தின் மாற்றங்களை மனம் அறிந்திடுதோ. ராமா, பகை வீழ்த்தும் அதிவீரம் திறமை சிறப்பை பெற்றவராம் சிவன் வில்லை உரித்தே தன் தேவி சீதாவை அடைந்தாராம். முடி சூட்டும் அந்த காட்சியை காணா கண்கள் இல்லை.
கனவுகளோ கலைந்தனவே பேராசைகள் கொண்ட ராணியால். ராமா தன் தந்தையின் பெருமை காக்க இழந்தார் சுய உரிமைகளை. ராமனும் சீதையும் வனவாசம் செய்ய தம் ராஜ்யம் துறந்து சென்றார். சீதாவை தந்திரத்தாலே ராவணன் கவர்ந்தானே. தன்னவளை காணாது ஸ்ரீராமன் உள்ளம் உடைந்தாரே. இடர்பாடுகளோடு லங்கைக்கு கல்பாலம் அமைத்தாரே. கனிவாய் அன்பை பறைசாற்றியே பகை வீழ்த்தி வென்றாரே. சந்தோஷம் தொலைந்தது காலம் செய்த சதியாலே. சந்தேக புயலால் வனவாசம் ஏற்றாள் சீதையுமே. நெஞ்சோடு தோன்றிடும் வேதனை சான்றோர் சொல் மருந்தாயாகுமோ. நின்று தொடரும் சோதனை எதுவரையில் தான் போகுமோ. பலவாறு கேள்வி உனைத்தான் வாட்டுதோ. ராமா விடையை பெற்றிடுவார். இரண்டாய் நம்ம நிகழ்ச்சிக்கு தேவையான பொருட்கள்லாம் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறியா? ஒரு நிகழ்ச்சியை யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. சரியா சொன்ன முறை நாம ஹனுமான் மாதிரி விஷயம் போட்டா நல்லா இருக்கும். அம்மா என்ன நடந்துச்சுன்னு நானே சொல்றேன். பொம்மலாட்ட நிகழ்ச்சிக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்ண சொல்லி குருநாதர் சொல்லி இருந்தாரு. அதனால எல்லா கதாபாத்திரங்களையும் நாங்களே உருவாக்கணும். அத பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அதெல்லாம் சரி, நீங்க 2 பேரும் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம. ஆமா மறந்தே போயிட்டேன். உங்களுக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. எனக்கு ரொம்ப அழகா இருக்கு குசன். ஆமா, இன்னைக்கு நடைபெற போற விழாவை பத்தி குருதேவர் உங்ககிட்ட சொன்னாருல்ல, அது தெரிஞ்சும் தாமதமா வந்திருக்கீங்க. எங்களை மன்னிச்சிருங்கம்மா, நாங்க சீக்கிரமா வந்திருப்போம். ஆனா நம்ம குசன் கந்தர்வர்களை கனவுல பாக்குறது பத்தாதுன்னு காட்டுல அவங்கள தேடி ஓடிட்டான். இதுல சிரிக்க ஒண்ணும் இல்ல லவன். நான் சொல்றது உண்மைதாமா. கந்தர்வர்கள் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தாதான் என்னால அதை உருவாக்க முடியும். சரி சரி நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது? எங்க கவலைப்படாதீங்கம்மா. நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. முதல்ல 2 பேரும் போய் குளிங்க. சீக்கிரம் ஆகட்டும், என்ன கோவப்படுத்தாதீங்க. இங்கு நாம் அனைவரும் கூடியிருப்பது வாழ்த்துவதற்கு வைதேகியின் மகன்களான லவன், குசன் இவர்களின் வீரத்தையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி நமது ஆசிரமத்தை காத்து வருவது நீங்கள் அறிந்ததே. அதன் பொருட்டு வால்மீகியாகிய நான் இவர்களின் குருவாக இப்பரிசினை அளிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்வாஹா ஸ்வாஹா. कायम में सिद्धि मायात प्रसन्नेध्या विधात्री विज्ञानी नाशमयंत सर्वाणि समायक अमरम हम मधुरम अहम अहम ब्रह्मास्मि. இவற்றை நமக்காக அருளியது அனைவரையும் படைத்த பிரம்மா. இது அவரின் வரம். நினைவில் கொள்ளுங்கள், இந்த திவ்ய கங்கணங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. இதன் செயலறிந்து ஞானத்தை இணைத்து சக்தியை அழைக்கும் போது இதன் ரகசியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். உங்களால் மட்டும்தான் இந்த சக்தியை அடைய முடியும். காலம் சொல்லிவிடும் பதில்களை, விதி திறந்துவிடும் வழிகளை
மிக்க நன்றி குருதேவா. பிரமாதமா இருக்கு. என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. இது ஸ்ரீ ராமரும் லக்ஷ்மணரும் சின்ன வயசுல விஸ்வாமித்திரர் கிட்ட இருந்து தெய்வீக பரிசுகளை வாங்கினாங்க. இதுவும் அத போலவே இருக்கு. அடடா, திரும்ப ஆரம்பிச்சுட்டானா? அதுக்கப்புறம் அவங்க நிறைய தீய சக்திகள் அசுரர்கள் எல்லாம் அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, போது இதுக்கு மேல பேசாத, இதோட நிறுத்து. உன்னை விட எங்க எல்லாருக்கும் ராமாயணம் நல்லா தெரியும். ஆமா ஆமா, நல்லா தெரியும். எனக்கு என்னமோ இதுல எல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. அதுவும் ஏதோ கங்கணமா குங்கணமா ஏதோ ஒண்ணு. அது திவ்ய கண்கணங்கள். அத கிண்டல் பண்ணாம மரியாதை கொடுத்தா உனக்கு நல்லது. உனக்கு இது மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல இது கிடைக்கலன்னு பொறாமையா? பொறாமையா? குருநாதர் இவங்க வேற எந்த பிரச்சனையும் பண்ணிட கூடாதுன்னு சொல்லிதான் இதை இவங்களுக்கு விளையாட கொடுத்திருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் இது சாதாரண ஒண்ணுதான். ஆனா அது சக்தி வாய்ந்ததுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை நிரூபிச்சு காட்டுங்க. இப்பவே காட்டுறேன், பாக்குறியா? லெவன் குசன், அதோட சக்தியை காட்டுங்க. காட்டுங்க காட்டுங்க, அதோட சக்தியை காட்டுங்க. நான் தயார். இத சோதிக்க நாங்க என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ற குசன்? அவனை விடு. அவன் வேணும்னே நம்மள வம்புல இழுத்து விட பாக்குறான். வம்புழுத்தா என்ன ஆகும்? நாம அவனுக்கு பாடம் கத்து கொடுத்தே இதோட ஆகணும். சக்தியை நிரூபிக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு விஷயத்த நீங்க இப்ப செய்ய போறீங்க. அத செய்யுங்களே. நீங்க தான் ஆனா ஊனா எல்லாருக்கும் உதவ போயிடுவீங்களே, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? அங்க பாருங்க, அந்த ஆறு வறண்டு போகுது. தண்ணீர் பற்றாக்குறையால ஆறு அழியுது, நிலமெல்லாம் சரியுது. ஆனா அந்த மலை உச்சியில இருக்கிற குட்டையில நிறைய தண்ணி இருக்கு. ஆனா அதால யாருக்கும் பிரயோஜனம் இல்லையே. வேணும்னா நீங்க ரெண்டு பேரும் அந்த தண்ணியை கீழே கொண்டு வர உங்க சக்தியை பயன்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உங்களால நிச்சயமா முடியும். அதுக்கப்புறம் நான் பேசவே மாட்டேன், மௌன விரதம் இருப்பேன். குசன், இந்த திவ்ய கண்கணங்களை பயன்படுத்துற அளவுக்கு நாம் இன்னும் தயாராகல. ஆனா எனக்கு அத பத்தி கவலை இல்ல. நான் இவனை சும்மா விட மாட்டேன். சரி, அதான் உன்னோட விருப்பம்னா இவனை நான் பாத்துக்கிறேன். இல்ல, நான் தான் செய்வேன். என்னால இதை நிரூபிக்க முடியும். இல்ல வேண்டாம் குசன், நீ ஏதாவது பண்ணி நிலைமை இதை விட மோசமாகிறதுக்கு நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன். தள்ளி போ. ஏன் இப்படி பண்ற? என் மேல உனக்கு நம்பிக்கையே இல்லையா? என்ன சின்ன குழந்தை மாதிரி நடத்துறதா இதோட நிறுத்திக்கோ. कायम में सिद्धिमायात प्रसन्ने त्यावी धात्री विघ्नानि न शमयन्तु सर्वाणि सुमायत अमरम मधुरम अहम ब्रह्मास्मि कायम में सिद्धिमायात प्रसन्ने त्यावी धात्री विघ्नानि न शमयन्तु. என் சக்தியை சேர்ந்தாதான் அது முடியும். நீ போ, அது புரிஞ்சுக்க. कायम में सिद्धिमायात प्रसन्ने त्यावी धात्री प्रसन्ने त्यावी धात्री सर्वाणि सुमायत विघ्नानि नाशमयन्तु सर्वाणि सुमायत. சத்தமா சொல்லாத, உன்னால ஏன் கவனம் திசை திரும்புது? உன்னாலதான் முடியல. பின்னாடி போயிடு, நான் பாத்துக்கிறேன். பேச்சை குறைச்சிட்டு வேலையில கவனம் செலுத்தலாமே. உங்க சக்திகளுக்கு என்ன ஆச்சு? சென்று விடுங்கள், இங்கு யாரும் இருக்க வேண்டாம். எல்லாரும் ஓடுங்க. அங்க பாருங்க, அந்த மலை உடைய போகுது. இல்ல, இப்படி நடக்க கூடாது. இப்ப நாம என்ன பண்றது? நாம இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது. வாங்க, சீக்கிரம் வா குசன், வா. குரு குரு ஸ்ரீ ஹ்ரீம் ஸ்ரீ.
நம்ம கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குன்னு இப்ப புரிஞ்சுதா? ரெண்டு பேர்ல யாரு இப்ப என்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்க போறது? நீ சொல்றது காதல விழலையே குசன். போதும், உன் வேலைய பாரு. தோத்துட்டீங்களா கோழைகளா? அவனை கண்டுக்காத குசன், அவன் வேணும்னே பண்றான். இதெல்லாம் உங்களோட தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா உங்க ரெண்டு பேருக்கும் தான் அப்பவே இல்லையே. அப்படி இருந்திருந்தா உங்க ரெண்டு பேருக்கும் ஒழுக்கத்தை பத்தியும் மரியாதைய பத்தியும் சொல்லி கொடுத்திருப்பாரு. ஆனா உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? பாவம், தனியா இருந்து கஷ்டப்படுறாங்க. மிஞ்சி போனா உங்க ரெண்டு பேருக்கும் அவங்களால என்ன சொல்லி தந்துட முடியும்? எங்க அம்மாவை பத்தி பேசாத அகஜ். சரி, உங்க அம்மாவை பத்தி பேசல, ஆனா உங்க அப்பா எப்படி இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு உங்க அப்பா உங்களுக்கு உங்க குருதேவருக்கு கெட்ட பேர் உண்டாக்கிட்டீங்க. இந்த நிலச்சரிவினால சில பேருக்கு அடிபட்டு இருக்கும். அதோட அகஜ் கூட சண்டை போட்டிருக்கீங்க. தேவையா இதெல்லாம்? எப்ப நீங்க இப்படி முரடானீங்க? என்னாச்சு உங்களுக்கு? எவ்வளவு கேட்டும் ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க. இப்படி தலைய தொங்க போட்டுக்கிட்டு சில மாதிரி நிக்க போறீங்க, அப்படித்தானே? ஆனாமா, நாங்க பண்ண தப்புக்கு அகஜ் வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்டுட்டோம். அவனுக்கு ஒண்ணும் இல்ல, அவன் நல்லா தான் இருக்கான். நாங்க அவங்க கிட்ட மட்டும் இல்ல, அவங்க அப்பா கிட்ட, அவங்க அம்மா கிட்ட, அவங்க பாட்டி கிட்ட, அவன் போன கிட்ட கூட நான் மன்னிப்பு கேட்டேன். இதெல்லாம் உனக்கு வேடிக்கையா இருக்கா குசன்? அப்படிலாம் இல்லம்மா, நான் சொல்றத கேளுங்க. அவன் குருதேவரை கிண்டல் பண்ணா, உங்களை கிண்டல் பண்ணா, ரொம்ப தப்பு தப்பா பேசினாமா. நாங்க எவ்வளவோ பொறுத்து போனோமா, ஆனா அவன்தான். நீங்க எனக்கு சந்திர சூரியனுக்கு சமம். ஆனா இந்த விஷயத்தால உங்க மேல நம்பிக்கையே போயிடுச்சு. அவ்வளவுதான். உங்களை நான் சரியா வளர்க்கலன்னு எல்லாரும் அவதூறா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவன் வேற ஒண்ணு சொன்னா சொல்லட்டுமா? எங்க ரெண்டு பேருக்கும் தந்தையே இல்லன்னு ரொம்ப இலக்காரமா பேசினா. இப்படி எல்லாம் பேசினா எப்படிமா? கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? நீங்க பேசாம வந்திருக்கணும். அகஜ பத்தி தெரிஞ்சும் நீங்க அவன்கிட்ட பேசிருக்க கூடாது. நானும் குருதேவரும் உங்களுக்கு எவ்வளவுதான் சொல்றது? போதும், ரெண்டு பேரும் போய் தூங்குங்க. மா, உங்களுக்கு கஷ்டப்படுத்தினதுக்கு எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. எங்களுக்கு எல்லாமே நீங்க தான்மா. எதுவரை எனக்கு இக்கோலம்? இதயச் சுமை இன்னும் எத்தனை காலம்? எப்போது விலகும் என்னை மறைக்கும் முகத்திரை? அப்போது கிட்டுமா மன்னிப்பின் முத்திரை? கொள்ளை அழகுதான் நல்ல அன்பு பூக்கும் வேளை, மனம் வீசும் அந்தி மாலை மலர்வாட, மனதோறும் சோகம் கூட மகிழ்வை தேட, துளியும் பொறுமை இல்லை, துளிவும் எனக்கோ இல்லை. இன்னும் என்னால் வரையில் பாருங்கள் ஏன் பாடுகள். தேவன் தந்த செல்வங்கள் வளரும் வேளை, திசைகள் எங்கும் ஒளிவண்ண லீலை. இந்த சந்தோஷங்கள் சரமற்றதோ, அந்த சந்தர்ப்பம் தான் தீதோ. தனிமை கூட என் துணை வராதோ. இனி என்னால் முடியும் அக்னி பரீட்சைதான். மீண்டும் நாம் இணைவோம் என்று நானும் அறிவேன். அவ்வேளை அறியா பொழுதும் நெஞ்சம் நம்புமே. துளி
வேண்டுமே விடை வேண்டுமே விடை வேண்டுமே. உனது இந்த வேதனைக்கு காரணம் என்ன? வாருங்கள் குருதேவா, என்னுடைய புத்திரர்கள் உங்களை அவமதித்து விட்டார்கள். என்னை மன்னித்து விடுங்கள். உன் வருத்தத்திற்கு இது காரணம் அல்லவே? என்று அவர்கள் தன்னுடைய தந்தையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றார்கள். அவர்களுக்கு நான் என்ன கூறுவது? அவர் எடுத்த முடிவு சரிதான் என்று லவனம் குசனம் எப்பொழுது புரிந்து கொள்வார்கள்? ஆனால் இப்பொழுது என் மனம் அலைபாய்கிறது. நான் உண்மையை மறைப்பதால் குற்றவாளி ஆனாலும் நிச்சயம் ஒரு நாள் உண்மை தெரிந்தவுடன் என்னை புரிந்து கொள்வார்கள். மகளே, நீ உன் புதல்வர்களை நினைத்து உன்னையே நீ வருத்திக் கொள்கிறாய். ஒன்று தெரியுமா? இத்தனை வருடங்களாக உன் புதல்வர்களை நீ வளர்த்த விதத்தில் எவ்வித குறைபாடும் இல்லை. அயோத்தியின் ராணியாக ராமனின் மனைவி சீதையான நீ சாதாரண பெண் போல் வைதேகியாக என் ஆசிரமத்தில் இருப்பது எனக்கு பெருமை சேர்க்கிறது. அருமையான இரு புதல்வர்களை அதித அன்போடு வளர்க்கிறாய். உன் லட்சியத்தை நிறைவேற்றி உன் பூமிக்கு நீ பெருமை சேர்ப்பாய். ஆனால் உண்மையை மறைத்து வாழ்வது தைரியமான முடிவு என்று எனக்கு தெரியும். இன்னும் எத்தனை நாள்? என் குடும்பம் ஒன்று சேர்ந்தால்தான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். நம்பிக்கையை இழக்காதே, தைரியத்தோடு இரு மகளே. ஆனால் லவனம், கவலை வேண்டாம். அவர்கள் பெரியவர்களானதும் அனைத்தையும் அறிந்து கொள்வார்கள். இதை நீ என்னிடம் விட்டுவிடு. ஆனால் ஒன்றை மறவாதே, விதியை வலியச் சென்று வெல்வது என்பது முடியாத காரியம். மோட்சம் பிறந்திடும் அனைவருக்கும் உங்களை அழைத்ததன் காரணம் தெரியும். எங்களை மன்னிச்சிடுங்க குருதேவா. இந்த மாதிரி தப்பா இனிமே பண்ண மாட்டேன். எங்களை மன்னிச்சிடுங்க. ஆமா குருதேவா. ராவணன் ஒரு சாதாரண வீரன் அல்ல, மிக சிறந்த மன்னன் ஆவார். அதோடு ஞானியும் கூட. ஆனால் அவன் செய்த ஒரு தவறினால் அவன் வாழ்வே மாறியது. ஒரு தவறு விதியையே தீர்மானிக்கும். வாழ்வு மாறுவது அவர்கள் கையில் தான் உள்ளது. உதாரணம், ராமன் தெய்வ பிறவி, மறுபக்கம் ராவணன் அரக்க பிறவி. இப்படி ஒரு குணம் உங்களுக்கு வரக்கூடாது என்று கற்பிக்கிறேன். குருதேவா, கடுமையா உழைச்சு இத போட்டுக்க தகுதி பெறணும். இது இருக்கிற தலகணத்துல தான் நாங்க இப்படி பண்ணிட்டோம். அதற்கு அவசியமில்லை. ஏனென்றால் உண்மையின் சக்தி கண்கணங்களில் இல்லை. என் அருமை சீடர்களே, இதற்கான பதில் உங்களிடமே உள்ளது. இந்த கங்கணங்கள் எதற்காக உங்களை மதிக்க வேண்டும்? அதுபோல் இயற்கை எதற்காக உங்கள் அழைப்பை ஏற்க வேண்டும்? இவை அனைத்தும் ஒரு காரணத்திற்காக செய்யும் தியாகம். இந்த காரணம் சுயநலத்திற்காக இருக்கக்கூடாது. அதேபோல் இயற்கையோடு சேர்ந்து பூமி தாய்க்கு நாம் செய்யும் தியாகமாக இருக்க வேண்டும். இயற்கையுடன் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இருவரும் நுவாலி மலர் போல் வாழ நுவாலி மலரா? அப்படின்னா என்ன? அது எங்க கிடைக்கும்? உங்கள் இருவருக்கும் இன்னொரு வாய்ப்பை நான் தரப்போகிறேன். நன்றி குருதேவா. மிக்க நன்றி. ஓ, உங்களிடம் ஒன்று கூற நான் மறந்துவிட்டேன். அயோத்தியிலிருந்து எனக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். ஆனால் இவ்விடத்தை விட்டு அகல இயலாது. அதனால் எனக்கு பதிலாக நீங்கள் இருவரும் அயோத்தி செல்ல வேண்டும். அஸ்வமேத யாகத்தை நடத்துவதற்காக மன்னர் ராமன் முடிவெடுத்திருக்கிறார். என்ன? மன்னர் ஸ்ரீராமரா? ஆமாம், இதில் அப்படிதான் இருக்கிறது லவன். மன்னர் ஸ்ரீராமரை நாம சந்திக்க போறோமா? ஸ்ரீராமர், லட்சுமணன், ஹனுமார், அயோத்தியா. ஆனா அம்மா நம்ம மேல ரொம்ப கோபமா இருக்காங்க. நிச்சயம் நம்மள அனுப்ப மாட்டாங்க. அதை என்னிடம் விட்டு விடுங்கள். புறப்படுங்கள். ஆசிரம வாயிலில் உங்களுக்காக தர்பன் காத்திருக்கிறான். தாமதித்தால் என் மனம் மாற வாய்ப்புண்டு. நன்றி குருதேவா, நன்றி. எங்கள் கனவை நினைவாக்கி விட்டீர்கள். மிக்க நன்றி குருதேவா. குசன், நான் ராமாயணத்தை ஸ்ரீராமர் கிட்ட ஒரே மூச்சுல சொல்லி முடிச்சிடுவேன். நான் நடிச்சு காட்டுவேன். என்னால இத கொஞ்சம் கூட நம்ப முடியல. ஒருமுறை ராமனை சந்தித்தால் உங்களுக்கே நம்பிக்கை வரும். காலம் சொல்லிவிடும் பதில்களை, விதி திறந்துவிடும் வழிகளை.
விடைகின்றோம் அயோத்தியா அயோத்தியா ஆசைகள் இன்று நிறைவேறுதோ ஆர்வங்கள் வழியை நாட ஆசைகள் விழியில் கூட உடன் புறப்பட வண்டி எடுத்திட அயோத்தியா நோக்கி போவோம் அயோத்தியா அயோத்தியா விடைகின்றோம் அயோத்தியா ராமனோடு சீதா தரிசிப்போமா நாம் லக்ஷ்மண் செய்து காட்டுவான் அம்பை எய்வே ஒரு வீரன் போலே ஒப்பிப்பேன் ராமாயணம் தீரன் போல் எப்போதும் இசைப்பேன் பாடலா ஸ்ரீராமனின்படி ஒன்றுதான் நமது அயோத்தியா அயோத்தியா விடைகின்றோம் அயோத்தியா 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 அதோ அதோ அயோத்தியா தர்பா இது உண்மையா உன் வீதி மின்னுதே என் நேரமும் கோவில் மணி ஒலிக்குது தம்மையாளும் மன்னனே புகழ் பாடி பெருமை கொள் மக்கள் இது தேவர்கள் ஸ்தலம் சொர்க்கமாகும் வெற்றி சூரியன் வெள்ளி கதிர்கள் பாயும் பூக்கள் பறவைகள் புவி மீது கவி பாடும் மண்ணின் மென்மை பசுமை கூடும் கண்ணின் காட்சியோ கரைக்கும் மனதை அயோத்தியா அயோத்தியா விடைகின்றோம் அயோத்தியா அயோத்தியா ஆசைகள் இன்று நிறைவேறுதோ அயோத்தியா எவ்வளவு தூரத்துல இருக்கு அதோ அதுதான் அயோத்தியா தோழர்களே நுழைவாயில் அதோ வந்துவிட்டோம் அயோத்தியா 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 அதி அற்புதம் அயோத்தியா 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 இது பிரம்மாண்டம் அயோத்தியா 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 இது விந்தை என்ன இது எந்த இடம் தர்பன்? இது அயோத்தியா மாதிரி இல்லையே. நாம வழிமாறி வந்துட்டோமோ? என்ன சொல்றீங்க தர்பன்? அயோத்தியாக்கு தர்பன் ஏற்கனவே வந்திருக்காரு, நீ தானே சொன்ன? நான் வரும்போது இது இப்படித்தான் இருந்தது. இதுதான் அயோத்தியா. இது எப்படி இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்கலாம் வா. வணக்கம். நாங்க இப்பதான் முதல் முறையா அயோத்தியாக்கு வந்திருக்கோம். இந்த இடம் நாங்க கதையில கேட்ட மாதிரி இல்லையே, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமா, எல்லாமே மாறி போச்சு. ஒரு முடிவே இல்லாத கெட்ட கனவு மாதிரி அயோத்தியாவோட நிலைமை இனிமே மாறப்போகுது. சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் மக்கள் இங்க இருந்து வெளியேற தொடங்கிட்டாங்க. ஆனா மன்னர் ஸ்ரீ ராமர் அப்புறம் அஸ்வமேத யாகம். அஸ்வமேத யாகமா? அது நடந்தாதானே? என்ன சொல்றீங்க? ஏன் நடக்காது? அப்படி அது நடக்கணும்னா ஸ்ரீராமர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். இன்னொரு கல்யாணமா? மகாராணி சீதா இருக்கும்போது அது எப்படி முடியும்? ஓ, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? மகாராஜா மகாராணி சீதைய நாடு கடத்திட்டாரு. இல்ல இல்ல இல்ல, ராமாயண கதாநாயகனா இருக்கிற ஸ்ரீராமர் அப்படி செய்ய வாய்ப்பே இல்ல. சரி, அப்படியே இருந்தாலும் மகாராணி சீதாவை அவர் ஏன் நாடு கடத்தணும்? இதுக்கு காரணம் அவர் இல்ல, அயோத்தி மக்கள் தான். ஒரு வருஷம் ராவணனுடைய சிறையில இருந்த சீதா தேவிய அயோத்தி நகர மக்கள் அவங்க ராணியாவே இருந்தாலும் இந்த நாட்டு ராணியா அவங்களை ஏத்துக்க மறுத்துட்டாங்க. இது எல்லாம் முட்டாள்தனம். மகாராணி சீதா விரும்பி போகல, அவங்க ஒரு கைதியா தானே இருந்தாங்க. அயோத்தியால அஸ்வமேத யாகம் நடக்க போகுதுன்னா ஸ்ரீராமர் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க போறாரா? ராமருக்கும் சரி, அயோத்தி தெய்வீகமான ராணி சீதாவை உறவுன்னு சொல்லிக்க தகுதி இல்லாதவங்க. அத விடு, நம்ம கிளம்புவோம். இப்ப நம்ம எங்க போறோம்? இங்க இருந்து கிளம்புறோம்.
ஸ்ரீராமர் ஏன் இப்படி சுயநலவாதியானாரு? மகாராணி சீதாவை ஏன் நாடு கடத்தினாரு? அவங்க மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க அவருக்காக 14 வருஷம் வனவாசம் இருந்திருக்காங்க. இதான் அவர் காட்டுற நன்றி கடனா? அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஆனா முழுசா என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாதுல்ல. அப்போ நாம ஹனுமான் வாளை பிடிச்சு விளையாட முடியாதா? இல்ல சோகன், இன்னைக்கு முடியாது. குருநாதர் வந்ததுக்கு அப்புறம் இத பத்தி நம்ம கண்டிப்பா கேட்கணும். ஸ்ரீராமர் இத காரியமா தான் பண்ணிருப்பாரோ? போதும், ஸ்ரீராமரை பத்தி ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. லவன், குசன். என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க? குருதேவர் சொன்னாரு நீங்க 2 பேரும். ஏதாவது பிரச்சனையா? நாங்க அயோத்தியாவை சுத்தி பார்க்க கூடாதுன்னு வந்துட்டோமா. அவரும் வேண்டாம், யாகமும் வேண்டாம், ராமாயணமும் வேண்டாம்னு சுத்தி பார்க்காம வந்துட்டோமா. கவலைப்படாதீங்க, உள்ள வாங்க. நடந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் வாங்க. ஆமாமா, அது மட்டும் இல்ல, நம்ம ஆசிரமம் அயோத்தியாவை விட ரொம்ப அழகா இருக்கு. அங்க இருக்கிறத விட இங்க இருக்கிறது எவ்வளவோ மேல். சரியா சொன்ன. அம்மா, ஸ்ரீராமர் சீதா பிரிஞ்சதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இப்ப யாகத்துக்காக மறுமணம் செய்ய தயாரா இருக்காரு. நீங்க நம்புறீங்க அம்மா? மகாராணி இடத்துல நான் இருந்தா ஸ்ரீராமரை மன்னிச்சிருக்கவே மாட்டேன். ஒரு திருத்தம், நீ சீதா தேவி இல்ல, உன்னை விட ராமரை நல்லா புரிஞ்சுக்கிட்டது அவங்கதான். இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? மகாராணி சீதா இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணிருப்பீங்கம்மா? அது நான் சீதா தேவியா இருந்திருந்தா எனக்கு கொடுத்த கடமைகளை நான் ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன். அது என்னன்னா, உங்களை போல 2 அருந்த வாளுங்களை மேய்ச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் பெரியவனானதும் மன அமைதிக்காக ஒரு தனிமையான இடத்துக்கு போய் அது முடியாது. உங்களை மாதிரி அம்மாவை நாங்க இழக்கவும் மாட்டோம், எங்கேயும் அனுப்பவும் மாட்டோம். எங்களோட முழு சக்தியை இருவரும் பலம் பெறுவீர், என் துணையின்றியே பலம் வருவீர். என்னாள் என்னாளதுவோ. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமாவா? அம்மா, எங்க போனீங்க? அம்மா, அம்மா, நீங்க எங்க இருக்கீங்க? அம்மா, அம்மா, அம்மா. இது ஒரு கெட்ட கனவு. அம்மாக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே. இது நடக்க போகுதா? அது கனவு மாதிரியே இல்ல, இது வினோதமாவும் நிஜ மாதிரியே இருந்தது. லவன், அவங்க ஏதோ பிரச்சனையில மாட்டிக்க போறாங்க. இப்ப இத பத்தி சொல்ல வேண்டாம், அவங்க வருத்தப்படுவாங்க. சரியா சொன்ன. இப்ப பார்த்த குருதேவர் வேற ஆசிரமத்துல இல்ல. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நம்ம அம்மாக்கு எதுவும் ஆகாதுல்ல? நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு நாம இருக்கோம். அம்மாவை பத்திரமா பாத்துப்பேன்னு சத்தியம் பண்ணு. நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம அம்மாக்கு எதுவுமே ஆகாம பாத்துக்கணும். நான் தான் அப்பவே சொன்னேனே அவனால பிடிக்க முடியாதுன்னு. உனக்குதான் சரியா பந்து வீச தெரியல, அதனாலதான் அவனால பிடிக்க முடியல. என்னோட கைதான் சரியா இல்லையே, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஆனா சில பேரால தான் என்னோட கையே உடைஞ்சது, ஞாபகம் இல்ல? அதுக்காக தான் நாங்க உன் குடும்பத்துக்கிட்டே 1000 தடவை மன்னிப்பு கேட்டோம். அப்புறம் ஏன் மறுபடியும் அதையே? என்னாச்சு? ஏதோ சத்தம் கேக்குது. உங்களுக்கு கேக்கல? அது கந்தர்வனா தான் இருக்கணும். வாங்க, நம்ம எல்லாரும் ஆசிரமத்துக்கு திரும்ப போயிடலாம். What a beauty! It seems it has been decorated for something. லவன், நாம இத வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம். அம்மாக்கு இது பிடிக்கும், ரொம்ப அழகா இருக்கு.
இது வழி மாறி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதோட தலையில என்ன? இதை வாசிப்பது யாராக இருப்பினும் அறிந்து கொள்ள வேண்டியது இது மாமன்னர் ஸ்ரீராமரின் அஸ்வமேத யாகத்தின் அஸ்வம். அஸ்வமேத யாகமா? அப்படின்னா என்ன? சீக்கிரம் படி. அசையாத. உலகத்தில் இந்த அஸ்வம் எங்கெல்லாம் சுற்றி வருகிறதோ அந்த இடம் அனைத்துமே மாமன்னர் ஸ்ரீராமரின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். வேறு ஒருவரின் ராஜ்யமாக இருந்தாலும் அதுவும் அவர் கட்டுப்பாட்டிற்குள். அப்படின்னா எல்லா ராஜ்யமும் அயோத்தியாவுக்கு அடிமையாயிடுமா? என்ன அநியாயம்! யாரேனும் இந்த யாகத்தில் பிறந்த அஸ்வத்தை தடுத்தால் அவர்கள் இந்த நாட்டின் எதிரியாகவும் நாடு கடத்தப்படுவார்கள் என்றும் அறிவிக்கிறோம். அவர்கள் நாடும் பதவியும் பறிக்கப்படும். அஸ்வமேத யாகமா? அப்போ ஸ்ரீராமர் மறுகல்யாணம் பண்ணிக்கிறது உறுதியாயிடுச்சு. இந்த குதிரையை நாம வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு காரணம் போதும். வேண்டாம், இது போகட்டும். அப்படி பண்ணக்கூடாது. அவர் மறுகல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இது போனா இன்னொரு குதிரை. குசன், யோசிக்காம நீ இப்படி பண்ணக்கூடாது. இந்த குதிரை கண்டிப்பா இங்க தனியா வந்திருக்காது. அயோத்தியாவோட படை நிச்சயமா இங்கதான் சுத்திட்டு இருக்கோம். போராட நமக்கு இன்னும் பலம் பத்தாது. என்ன பயமா இருக்கா? உனக்கு அது கேக்குதா? அவங்க குதிரையை தேடிதான் வராங்க. வாங்க, இத மறைச்சு வைக்கணும். ஆனா அவனுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. நம்மளோட குருகுலத்தை பாதுகாக்கிறதுக்கு நீ எனக்கு உதவி பண்ண போறியா இல்லையா? அத மட்டும் சொல்லு. நீ இப்படி கேக்குறதால இத விட்டா எனக்கு வேற வழி தெரியல. சரி வா. குதிரையை கூட்டிக்கிட்டு அடர்ந்த காட்டுக்குள்ள போய் நான் வர வரைக்கும் அங்கேயே பாதுகாப்பாருங்க. அப்போ நீங்க 2 பேரும் அவங்கள அவங்க பாத்துப்பாங்க. நம்ம கிளம்பலாம் வா. நாங்க இத பாத்துக்கிறோம். நீங்க பத்திரமா இருங்க. நாங்க போயிட்டு வரோம். வா வா, இதுதான் சரியான இடம். அப்படின்னா ஸ்ரீராமரையும் அவரோட அயோத்திய படையையும் முறியடிக்கிறதுக்கு உன்னோட திட்டம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? ஸ்ரீராமரை முறியடிப்பதா? ராவணன் நினைத்தே அது நடக்கவில்லை. அவரை எதிர்க்க நீங்கள் யார்? நான் லவன், இவன் என் சகோதரன் குசன். எங்க குருதேவருடைய ஆசிரமத்தை காப்பாத்துறதுக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். உயிர் பிழைக்கணும்னா இங்க இருந்து போயிடு. இது மிரட்டல் இல்ல, எச்சரிக்கை. சத்ருகனனுக்கே எச்சரிக்கை விடுகிறீர்களா? சிறுவர்களே, அஸ்வத்தை விடுவித்தால் உங்கள் குருநாதரின் ஆசிரமத்தை மட்டும் இழப்பீர்கள். இல்லை என்றால் உங்களை ஈன்றெடுத்த தாய் உங்களை இழக்க நேரிடும். வேண்டாம் வேண்டாம் குசன். உன் வீரத்தை பார்த்து நான் பெருமிதம் கொள்கிறேன். ஆனால் ஒரு சிறந்த வீரன் கோழை போல் பின்வாங்க மாட்டான். தோல்வி அடைஞ்ச உங்க தளபதியை கூட்டிட்டு போங்க. இது நாங்க போடுற உயிர் பிச்சை. மன்னர் ஸ்ரீராமர் கிட்ட இதையும் சொல்லுங்க. அவர் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். வேற நினைவுல வச்சுக்க. லவன் குசன் போய் சொல்லு. சத்ருகணனையா? இது என்னால நம்பவே முடியல. இப்பவே இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். ஏய் இல்ல இல்ல, அவசரப்படாத. முதல்ல நாம இதுக்கு சரியான தீர்வை கண்டுபிடிக்கணும். இனி அதிக பிரசங்கி வேலை எதுவும் செய்யாத. நான் என்ன பண்ண? எதிரிய வீழ்த்துற சமயத்துல எனக்கு இடையூறா இருந்து என் வெற்றியை தட்டி பறிக்கிற. என்ன சொல்ற? உன் உயிரை நான் காப்பாத்திருக்கேன். இல்லன்னா அவர் உன்னை என்ன காப்பாத்த வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. சரி, இப்ப நான் என்னதான் பண்ணணுங்கிற? உன் மரணத்தை என் கண்ணால பாக்கணுங்கிறியா? நீ ஏற்படுத்தின அவமானத்துக்கு இது எவ்வளவோ மேல். ஏன் இந்த மாதிரி பேசுற? நான் உன் நல்லதுக்கு தான் பண்ண. இந்நேரம் இந்த விஷயம் ஸ்ரீராமருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நாம போராடுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணணும். என் திட்டத்தை கேளு. ஓ, கேட்கலாமே. எப்பவும் உன் பேச்சு உன் திட்டத்தை தானே கேட்கணும். ஆமா, இங்க உன்னை யாரு தலைவனாக்குனாங்க? ஓ சரி, நீயே உன்னோட திடீர் அதிமேதாவ திட்டங்களை தீட்டிக்கிட்டு தப்பிச்சிருக்கலாம்ல.
அது நம்மள எங்கேயோ கொண்டு போயிடும். நீ என்ன விட திறமசாலி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அது மட்டும் இல்ல, திட்டம் தீட்டுறதுலயும் உன்னை விட சிறந்தவன். உன்ன மாதிரி எல்லா பிரச்சனையும் தேடி தேடி போக மாட்டேன். ஓ ஆமா, வேகத்தோட கோழைத்தனமா செயல்படுறதுல நீ திறமசாலின்னு சொன்னா நான் ஒத்துக்கிறேன். நீ போட போற திட்டத்தாலையும் உன்னோட மோசமான யோசனையாலையும் நாம நிச்சயமா தோக்கதான் போறோம். நான் சொல்றதை கேட்டு நடந்திருந்தா இந்த போராட்டமே வந்திருக்காது. இது எல்லாமே உன்னாலையும் உன்னோட அகங்காரத்தால வந்த வெனதான். அதனாலதான் எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருக்கோம். நீ அகஜ் கிட்டயும் இதான் பண்ண. உன்னோட இதே அகங்காரத்தாலதான் நாம மலைச்சரிவுல மாட்டணும். நீ திருந்தவே மாட்டியா குசன்? சொல்லு. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அந்த தப்பு நடக்கிறதுக்கு நீ தான் கை கொடுத்த. வேண்டான்னு அறிவுரை சொல்லி நீ தான் என்ன தடுத்திருக்கணும். ஓஹோ, அப்படியா? ஆமா, நான் அப்படிதான் செஞ்சிருக்கணும். நீ மறந்துட்ட. நான் ஒரு முறை இல்ல 1000 முறை உன்கிட்ட வேண்டான்னு சொன்னேன். புத்திசாலித்தனமா பேசுறதா நினைக்காத. அது யார் தப்பு நீங்க இருக்கிற எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படியா? அப்போ இவங்களையே கேளு. சந்தோஷம். உங்க எல்லாரும் என்னமோ ஒரே மாதிரி இருக்கு. இதுக்கு மேல நான் இங்க இருந்தா நல்லா இருக்காது. சந்தோஷம், கிளம்பு. இப்பதான் நல்ல முடிவு எடுத்திருக்கேன். என்னால் இதை நம்ப முடியவில்லை. அவர்கள் எப்படி? எனக்கு அனுமதி கொடுங்கள் அண்ணா. அவர்களை கொன்று விடுகிறேன். அவசரம் வேண்டாம், பொறுமையாக இரு லக்ஷ்மணா. இது வேதனை தரும் விஷயம்தான். ஆனால் நாம் மதி இழக்க கூடாது. ஏனென்றால் அவர்கள் சிறுவர். ஆனால் அண்ணா, அவர்கள் சத்ருகனையே வீழ்த்தி விட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள்... மன்னிக்க வேண்டும் மகாராஜா. சுபநேரம் முடிவதற்குள் நீங்கள் யாகத்தில் கலந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அஸ்வத்திற்கு தான் ஆபத்து. நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் அண்ணா. நான் அவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ள மாட்டேன். ஆனால் அவர்களுக்கு பாடம் கற்பித்து தங்களிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கோர அழைத்து வருவேன். படை வீரர்களோடு சென்று வருகிறேன் அண்ணா. இவன் இப்படி பேசுவான் நான் நினைக்கவே இல்லை. நான் இளையவனா இருந்தாலும் அவன் என்னை இப்படி பேசிருக்க கூடாது. நடந்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். இங்க இருந்து கிளம்புறியா? உன் வேதனை என்னங்கிறது எனக்கு நல்லா புரியுது குசன். ஆனா லவன் ஏன் இப்படி பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறான்னு தான் புரியல. இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்ல. இருக்கு, லவன் பண்ணதுதான் சரி. என்னோட சுயநலத்துக்காக நான் இதுல எல்லாரையும் மாட்டி விட்டுட்டேன். இல்ல, அது நிச்சயம் உண்மையா இருக்க வாய்ப்பே இல்ல. லவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு தெரியணுமா? நீ போனதுக்கு அப்புறம் அவனோட சந்தோஷம் ரெட்டிப்பாயிடுச்சு. முழு அதிகாரமும் இப்ப அவன் கையில. அவனோட ரொம்ப நாள் ஆசையே அதுதான் குசன். வார்த்தை அளந்து பேச அகஜ். என் அண்ணனை பத்தி பேச உனக்கு தகுதியே இல்ல. லட்சியமும் அதிகாரமும் சகோதரர்களுக்கிடையில இருக்கிற ரத்த பாசத்தையே பிரிச்சிரும் தெரியுமா? என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி எல்லாம் பேசி சகோதரர்களுக்குள்ள நஞ்சி ஏத்த பாக்குறியா? என்ன சொல்ற நீ? நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். உன் சகோதரன் நல்லவன்னா அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இது அந்த குதிரை மேல இருந்த பட்டயம் தானே? ஆமா, அதேதான். ஆனா இத லெமன் கிட்ட நான் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன். நீ என்ன சொல்ல வர? இதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கலாமா? நீ ரொம்ப அப்பாவி குசன். உனக்கு இன்னுமா புரியல? இந்த விஷயத்துல உன்னோட சம்பந்தம் இருக்க கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். இத கொண்டு போய் குருதேவர் கிட்ட கொடுத்து அவன் தான் ஆசிரமத்தை காப்பாத்துறன்னு நல்ல பேர் வாங்க பாக்குறான். இதனால அவனுக்கு கிடைக்க போறது புகழ்ச்சி, உனக்கு கிடைக்க போறது இகழ்ச்சி. கடைசியில அவன் தான் திறமசாலின்னு நிரூபிச்சிட்டான். பாத்தியா? பாக்கலாம். லவனுக்கு குசன் அவசியம் இல்லாதப்போ இந்த குசனுக்கும் லவன் தேவையில்லை.
கண்காணிச்சுக்கிட்டே இரு. இது பாருங்க, நான் சொன்ன மாதிரி எல்லாரும் தயாராயிருங்க. பிலு, சோஹன், ருத்ரன், பாலா, நாகனை கூட்டிக்கிட்டு நீங்க போர்க்களத்துக்கு வந்துருங்க. அகஜ், நீ ஏன் கூடவே இரு. அப்புறம் குஷ், நீ நம்ம தயாரா இருக்கலாம். போர்க்கான நேரம் வந்துருச்சு. நம்ம திறமைய கொண்டு தர்மத்தை எப்படி கடைபிடிக்கிறதுன்னு நாம அவங்களுக்கு சொல்லி தருவோம். நாம சின்ன பசங்களா இருந்தாலும் போர் தொடுத்து நம்ம ஆசிரமத்தை காப்பாத்தி ஆகணும். வாழ்க குருதேவர்! வாழ்க குருதேவர்! ஜெயம் நமதே! சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. நான் ஸ்ரீராமரின் இளைய சகோதரன் லக்ஷ்மணன். அயோத்தியாவை அவமதித்ததற்கு பழி வாங்க வந்துள்ளேன். நீங்க பண்ண பொறுப்பில்லாத காரியத்துக்கு என்னால பொறுப்பேற்க முடியாது. வேணும்னா பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையை சுமூகமா தீர்த்துக்கலாம். உன் பயத்தை நீ இப்படி கூட காட்டுவாயோ? ஆமாம், உனது சகோதரன் எங்கே காணவில்லை? உன்னுடைய படை உன்னை தனிமைப்படுத்தி விட்டதோ? என்னுடன் நீ அயோத்தியாவிற்கு வந்து மன்னர் ஸ்ரீராமரிடம் மன்னிப்பு கூற வேண்டும். நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நீங்க தான் எங்க ஆசிரமத்துக்கு அஸ்வத்தை அனுப்பி பிரச்சனையை உண்டாக்குனீங்க. அஸ்வமேத யாகத்தையோ அல்லது எங்களையோ உன்னால் மாற்ற முடியாது. எங்களது ராஜ்யத்திற்கு ஆபத்து வந்தால் போர் தொடுப்பதற்கு நான் தயார். இது என்னுடைய தர்மம். தர்மமா? மத்தவங்க வாழ்க்கையில தலையிடணும்னு எந்த தர்மத்துல சொல்லி இருக்கு? பேசியது போதும். அஸ்வமேத யாகம் நடந்தேற வேண்டும். மரியாதையாக சரணடைந்து விட. அதையும் பார்த்து விடுவோம். மன்னர் ஸ்ரீராமரையே எதிர்க்க அவனை கட்டி இழுத்து வாருங்கள். அஸ்வமேதத்தை கண்டுபிடியுங்கள். சீக்கிரம், நமக்கு அவகாசம் இல்லை. உத்தரவு இளவரசி. பார்த்து ஜாக்கிரதை, அது ஏதாவது மிருகமா இருக்க போகுது. லவன், யார் அது? ஏய், நான் தான் அகஜ். உனக்கு பின்னாடி இருக்கிற புதர்ல இருந்து பேசுறேன். வெளியே வந்துடாத, அவங்க உன்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. சரி, எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க? ஆமா, அவங்க உதவியை தேடி போயிருக்காங்க. என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி லவன். இது என்னோட கடமை அகஜ். தாக்கும் போல. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். குசன் கிட்ட உன்னை பத்தி அவதூறா சொன்னது நான் தான். பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல அப்படி பண்ணிட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. எனக்கு தெரியும் அகஜ், நீ பழி வாங்குவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அப்படி செஞ்சிருந்தாலும் கூட நாங்களும் தப்பு பண்ணிட்டோம். எல்லாரும் பாதுகாப்பா என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு நினைச்சு என்னோட சகோதரனோட மனசை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன். நான் பண்ணது ஒரு மன்னிக்க முடியாத குற்றம். அவனை தேடி கண்டுபிடிச்சு மன்னிப்பு கேட்டே ஆகணும். நான் அவனை கண்டுபிடிக்கிறேன். நீ என்னை இப்ப தாராளமா நம்பலாம். அவனை கண்டுபிடிச்சு கொடுத்து என் நன்றி கடனை தீக்கிறேன்.
வேடிக்கையா இருக்கு. நான் உங்களை காப்பாத்து மாமா. உங்களுக்கு எதுவும் வாங்க விட மாட்டேன். லவன், இப்ப நான் எங்க இருக்கேன்? இது எந்த இடம்? கிட்ட வராத. நீ என்ன சாப்பிட போறியா? யார் நீ? நான் ஆயுதம் வச்சிருக்கேன். நீதான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தியா? உன்னை சாப்பிடுறதோ இல்ல உன் கூட சண்டை போடுறதோ என்னோட நோக்கம் இல்ல. நான் தான் கந்தர்வன், இந்த கல்ப வாட்டிக்காவோட காவலன். நானே விரும்பினா கூட என்னால இங்க யாரையும் கூட்டிட்டு வர முடியாது. உன்னுடைய விதிதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கு. சரி, இங்க நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா? இங்க வேற யாரும் இல்ல. நாங்க தனியா வாழணும்னு சபிக்கப்பட்டவங்க. இது அநியாயம், ரொம்ப கொடுமை இல்ல? ஆமா, ஒரு நல்ல நண்பனோ ஒரு குடும்பமோ இல்லாம வாழ்றது சுலபமே இல்ல. அது எல்லாத்தையும் விட கொடுமை என்னன்னா, மக்கள் எங்களை அரக்கர்களா பாக்குறது தான். நீ எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலின்னு உனக்கு தெரியாது. உன் கூட விளையாட நண்பர்கள் இருக்காங்க, சகோதரன் இருக்கான், எல்லாரும் உன்னை நேசிக்கிறாங்க. அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. ஓ, உனக்கு ரொம்ப மோசமா அடிபட்டிருக்கே. இதெல்லாம் எனக்கு சாதாரணம். எனக்கு தெரியாதா? என்கிட்ட வா, பயப்படாத. உன் கையை மேல வை. இல்ல, நான் தொட்டதால இங்க இருந்த பூக்களுக்கெல்லாம் என்னமோ ஆயிடுச்சு. எனக்கும் என்ன நம்பு, தைரியமா ஒரு 2 கைகளையும் இப்படி வை. இப்போ நல்லா ஆழ்ந்து மூச்சு இழு.
இப்ப எப்படி இருக்கு? என்ன நடக்குதுங்க? என்னால நம்பவே முடியல. எல்லா காயமும் சரியாயிடுச்சு. எப்படி? வைக்காதீங்க, அதுக்கு உயிர் போயிடும். நான் இத முதல் தடவை தொட்டப்ப இதுக்கு உயிர் போயிடுச்சு. நீங்க தொட்டப்போ ஒண்ணும் ஆகல. ஏன்னா இது இரண்டரை கலந்தது. ஆமா, நிலத்தோட மேல் பரப்புல தான் இது தனித்தனி பூவா தெரியும். ஆனா நிலத்துக்கு அடியில ஆழத்துல இருக்கிற இதோட வேர் ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சிருக்கும். அதனாலதான் நீ ஒண்ணு பறிக்க முற்படும் போது இன்னொன்னும் சேர்ந்தே வந்துரும். ஒண்ணு இல்லாம இன்னொன்னால உயிர் வாழவே முடியாது. ஆனா எவ்வளவு காலம் இது உன்னோட ஒண்ணு சேர்ந்தே இருக்கோ அவ்வளவு காலத்துக்கு இதுங்க உயிரோடவே இருக்கும். நீ இந்த ரெண்டு பூக்களையும் ஒன்னா சேர்த்து பறிக்கும் போது மட்டும்தான் மண்ணுக்குள்ள புதைக்கப்படும் போது திரும்பவும் அது உயிர் பெற நிலைக்கு போகும். இதுதான் இந்த நுவாலி மலர்களோட தனி சிறப்பு. இதுங்களை பாதுகாக்கிறது தான் என்னோட பொறுப்பு. இதான் நுவாலியா? இயற்கையுடன் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இருவரும் நுவாலி மலர் போல் வாழ வேண்டும். நான் ஏன் இப்படி பண்ண? இல்ல இல்ல, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் கந்தர்வா. என் சகோதர பிரச்சனையில இருக்கா. இதுக்கு காரணம் நான் தான். இதை நான் தான் சரி பண்ணி ஆகணும். என்னோட தர்ம பாதைக்கு வழி காட்டுங்க. என் சகோதரனை பார்க்கணும். கூட்டிட்டு போவீங்களா? கூட்டிட்டு போறதா? அதை விட ஒரு படி மேலேயே செய்யலாமே. இறுக்கமா பிடிச்சுக்கோ. இது என்னது? குசன், குசன் நீயா? நீ போ, நான் பாத்துக்கிறேன். அச்சச்சோ, லவனோட உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவனுக்கு எதுவும் ஆகாது. லக்ஷ்மணனை நாம தான் தசை திருப்பி ஆகணும். அஸ்வத் தேட சொல்லி மத்த படை வீரர்கள் எல்லாரையும் அனுப்பிட்டாரு. ஆமா, இதான் நல்ல சந்தர்ப்பம். லவனை நாம தான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அத நாம எல்லாரும் சேர்ந்துதான் பண்ண போறோம். குசன், நீ வந்துட்டியா? நீ எங்களை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். சரியான நேரத்துக்கு நீ வந்த குசன். லவனுக்கு உன் உதவி தேவை. இன்னும் இல்லை இளவரசரே. சிறுவனை கண்காணித்துக் கொண்டே இருங்கள். நிச்சயம் இளவரசி. மிகவும் ஜாக்கிரதை. நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். ஆனா அதுக்கு முதல்ல இவங்களை தசை திருப்பி ஆகணும். அத நான் பண்றேன். அவர்கிட்ட நான் போறேன். யார் நீயா? விட்டா எங்க எல்லாரையுமே வித்துடுவ. உன்னப்ப எப்படி நம்புறது? இல்ல இல்ல, அகஜ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ அவனை நம்புனா நாங்களும் அவனை நம்புவோம். சிறுவர்கள் என நினைத்தேன். நான் எதிர்பார்த்ததை விட சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். வலிக்குது, விடுங்க. அரசே, இந்த பொடி இந்த இடத்தை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தான். இளவரசரே, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதை கேட்டீங்கன்னா உங்க ஆர்வம் ரெட்டிப்பாயிடும். என்னவென்று கூறு. வாங்க போலாம். என் பின்னாடியே வாங்க. சோகன், யாராவது வராங்களா பாரு. நாம இங்க இருந்து சீக்கிரம் போயிடலாம். வாங்க. பேசிக்கிட்டே ரகஜ். உங்களுக்கு உதவ வந்த ஒரு பிரஜைக்கு நீங்க கொடுக்கிற மரியாதை இதானா? இத சொல்றதுனால எனக்கு கிடைக்க போறது பாராட்டா இல்ல சன்மானமா? நான் உன்னையும் அந்த சிறு வானரப்படையும் வெகு நேரமாக பொறுத்துக் கொண்டிருக்கிறேன். என்னை மேலும் கோபப்படுத்தாதே. குசன், குசன், அங்க பாரு அரக்க. அவனை தாக்கு. சீக்கிரம். அவர்தான் கந்தர்வன். பதட்டப்படாம அமைதியா இருக்கு. என்னது அமைதியா? உனக்கு என்ன பைத்தியமா? என்னது கந்தர்வனா? ஆமா, அவர்தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தாரு. என்னோட நண்பர். நண்பனா?
குசன் லவன் முழிச்சுக்கிட்டான். அவனுக்கு ஏதோ ஆகாதுன்னு சொன்னல. லவன் லவன் நான் பேசுறது கேக்குதா? குசன் நீ வந்துட்டியா? உன்னை விட்டு நான் எங்க போவேன் லவன்? நீ இல்லாம எப்படி இருப்ப? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இல்ல, எல்லாமே என்னோட தப்பு தான். நான் உன்னை அவமதிச்சிருக்க கூடாது. இப்ப அது முக்கியம் இல்ல. எதையும் யோசிக்காம அமைதியா இரு, எல்லாம் சரியாயிடும். நுவாலி பூ மாதிரி நம்ம எப்பவும் சேர்ந்தேதான் இருக்கணும். இதெல்லாம் கந்தர்வன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் கந்தர்வனை பாத்துட்டேன். நீ ரொம்ப நாளா எதிர்பார்த்தது நடந்துருச்சுல்ல. ஆனா என்னால இப்போ நான் உன்னை எப்படி குணப்படுத்துறது லவன்? நான் என்ன செய்யணும் நீ தானே சொல்லணும். உங்க கண்ணீரால நான் பிரியும் போது நான் அழுவேன். நான் உணர்ச்சி வசப்படும் போது வரும் கண்ணீர் இந்த நுவாலி மலர்களை வாழ வைக்கும். ஓ கந்தர்வா, ஓ உன் சகோதரனை காப்பாத்து. கந்தர்வா, நீங்க காட்டுல தனியா இருக்கீங்க. எனக்கு சகோதரன் இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் கைகளை பார்த்ததான். இரட்டையர்களுக்கான அடையாளம் தானே அது. ஆமா, அது கருப்பு குதிரை தானே? இல்ல இல்ல, வெள்ளையா இருக்கணும். அப்புறம் அது நிறைய சாப்பிடும் நினைக்கிறேன். என் நேரத்தை வீணாக்கி விட்டாய். குதிரையை எங்கே வைத்திருக்கிறாய் என்று கூறு, அல்லது நீயும் உன் நண்பர்களும். அவனை விட்டுவிடுங்கள். எனக்கு தேவை அவர்கள் இருவரும். தாக்குங்கள். प्रसन्न त्यागी धात्री विघ्नानि नाशयन्ति सर्वाणि सम्यक् अमरं भूम्. என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? தாக்குங்கள். அவ்வளவுதான், சேர்ந்து போராடுவோம். இப்பவாவது நம்ம திறமைய பார்த்து நம்மள மதிக்க கத்துப்பாங்க. ஆமா, சரியா சொன்ன. வாங்க நண்பர்களே, அவங்க இங்க இருந்து போக உதவி செய்வோம். என்ன உதவி செய்யறதா? அவங்க நம்மளோட எதிரி. ஒருத்தரோட உயிரை பறிச்சு நம்ம லட்சியத்தை நிறைவேற்ற கூடாது.
லக்ஷ்மணனை அயோத்தியாவிற்கு கூட்டிச் செல்லுங்கள். நீங்கள் இருவரும் யார்? இந்த பொறுப்பற்ற செயலை செய்ய யார் உங்களை தூண்டியது? நாங்க 2 பேரும் ஆசிரமத்தோட பாதுகாவலர்கள். அதோட தர்மத்தை கடைபிடிக்கிறவங்க. உங்கள் கடமைகளை நீங்கள் நன்றாக செய்கிறீர்கள். குருவும் பெற்றோரும் உங்களை நன்றாக வளர்த்திருக்கிறார்கள். மிக்க நன்றி. உங்கள் எண்ணம் பாராட்டிற்குரியது. அதனால் உங்களை நான் மன்னித்தாக வேண்டும். இப்போது குதிரையை விடுவியுங்கள். அப்பொழுதுதான் அயோத்தி படை அமைதியாக செல்லும். மகாராஜா, உங்க லட்சியத்துக்கும் தைரியத்துக்கும் நாங்க எப்பவும் தலை வணங்குவோம். ஆனா சமீப காலமா நீங்க எடுத்திருக்கிற சில முடிவுகள் தப்புங்கிறத உங்களுக்கு உணர்த்த விரும்புறோம். உங்களை நினைச்சுதான் நாங்க உதாரணமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க பண்ற தப்ப நாங்க பண்ண மாட்டோம்னு என்ன நிச்சயம்? வீண் வாதம் வேண்டாம். உங்கள் தொல்லை எல்லை மீறி போய்விட்டது. மரியாதையாக என் அஸ்வத்தை என்னிடம் ஒப்படையுங்கள். நீங்கள் சிறுவர்களைப் போல் நடந்தால் உங்களுக்கு நல்லது. சின்னவன் பெரியவங்கிற பேதம் இல்ல. இந்த லவனும் குசனும் மன்னர் ஸ்ரீராமரோட எப்படி போராடினாங்கன்னு இந்த உலகத்துக்கு தெரியணும். உங்க மேல உள்ள மரியாதையினால எங்க ஆசிரமத்தையோ எங்க உரிமையையோ பாதுகாக்காம இருக்க முடியாது. உன்னுடைய விருப்பப்படியே நடக்கட்டும். குரு வால்மீகி, தாங்கள் எப்படி? இந்நேரம் நீ செய்யக்கூடாத தவறை செய்திருப்பாய் ராமா. இவ்விருவரும் எனது மாணவர்கள் லவன், குசன். நான் கற்பித்ததைப் போல் தங்களுடைய உரிமைக்காக போராடிக் கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் சொல்வது சரிதான். தங்கள் மாணவர்களிடம் இருக்கும் அரிய பண்புகளை பார்த்து நான் வியந்து நிற்கிறேன். அதோடு அவர்கள் உனது மைந்தர்களாவார்கள். ஆம் அருமை சீடர்களே, உங்களை கவர்ந்த இந்த ராமன் உங்களது தந்தை. உங்களது தாய் வைதேகி வேறு யாரும் அல்ல, ராமனை கவர்ந்த சீதைதான். ஆனால் குருவே, உன்னை விட்டு சீத்தை பிரிந்ததும் அவளது கர்ப்பத்தில் உன் குழந்தைகளை சுமந்து கொண்டிருந்தாள். கொடுமையான நேரத்தில்தான் இந்த காட்டில் அவளை சந்தித்தேன். அவளை என் மகளாக பாவித்து அழைத்து வந்தேன். பிறகு லவனும் குசனும் என் ஆசிரமத்தில் வளர்ந்தார்கள். உயர்வான மனிதாபிமானம், பெற்றோர்களைப் போல் நல்ல குணம் கொண்டு அரசனுக்கு நிகரான வாழ்க்கை வாழ தகுதி உள்ளவர்கள். என் செல்வங்களே, மன்னர் ஸ்ரீ ராமர் தான் லவன் குசனோட அப்பாவா? சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்ரீராமரை தான். அதாவது உங்களை தான் தந்தையே. இருந்தாலும் உங்ககிட்ட நாங்க நிறைய கேள்விகள் கேட்கலாம். ஆமா, அம்மாவை ஏன் நாட்டை விட்டு அனுப்புனீங்க? ஏன் மறுமணம் செஞ்சுக்கிட்டீங்க? நீங்க உங்களை நேசிக்கலையா? உங்களுக்கு நாங்க தேவையில்லையா? இல்லை இல்லை, அப்படி கூறாதீர்கள் என் செல்வங்களே. நீங்கள் அறிந்த எதுவும் உண்மை அல்ல. சீடர்களே, உங்கள் தந்தை எடுத்த முடிவின் அர்த்தத்தை நீங்கள் இருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அனைத்தையும் விட
சீதாவை தான் மிகவும் நேசித்தார். 14 வருட வனவாசத்திற்கு பிறகு ராமனை அரசனாக மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனால் அயோத்திய மக்களுக்காக சீதையை பிரியும் நிலைமை அவருக்கு ஏற்பட்டது. மக்களின் பாதுகாப்பிற்கும் சந்தோஷத்திற்கும் அவர் எதையும் இழக்க தயங்கவில்லை. அவர்களுக்கு கேள்வி கேட்கும் உரிமை உள்ளது குருதேவா. எனக்காக வாழும் சீதைக்கும் இவர்களுக்கும் நான் துரோகம் செய்துவிட்டேன். மன்னிப்பு கேட்பது தவறல்ல. இல்லை, வேண்டாம். சீதா, சீதா, நான் மறுமணம் செய்யவில்லை சீதா. அது என்னால் முடியாது. யாம் அறிவோம். நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று புரிகிறது. உங்கள் மீது எனக்கு வருத்தமில்லை. நான் உங்களை இப்பொழுதும் நேசிக்கிறேன் பிரபு. எப்பொழுதும் நேசிப்பேன். என்றாவது ஒரு நாள் இப்படி நடக்கும் என்று குருதேவர் கூறினார். என் கணவன் நினைவாகிவிட்டது. என் மைந்தர்களுக்கு அன்பான தந்தை கிடைத்து விட்டார். என் பிரபுவிற்கு உடைந்த மனம் ஒரு நிலையாகிவிட்டது. அயோத்தியாவின் தொலைந்து போன செழிப்பு திரும்பும் நேரம் வந்து விட்டது. மிக்க நன்றி குருதேவா. இதுவே என் மகிழ்ச்சியின் எல்லை. காலம் சொல்லிவிடும் பதில்களை, விதி திறந்துவிடும் வழிகளை. என் கடமை முடிந்து விட்டது. இப்படி ஒரு நாள் வரும்னு நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆமா அம்மா, உங்களை காப்பாத்துற திறமை எங்களுக்கு இருக்கு. உங்களை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியுமா? நாங்க எங்க உயிரையும் கொடுப்போம். இப்போதுதான் கூறினேன். விதிப்படிதான் நடக்கும். அதை தடுக்க முடியாது. உங்களாலதான் நான் இந்த பூமியோட ஆழத்துக்கு போய் ஓய்வெடுக்க போறேன். நீங்க எடுத்த தீர்மானமான முடிவாலதான் என் கனவு இன்னைக்கு நிஜமாக போகுது. உங்க தாயை விடுவிக்கிற தருணம் இதுதான். என்னை விடுவிப்பீங்களா? என் பிரபுவின் மைந்தர்கள் அளவில்லா ஞானம் பெற்றிருக்கிறார்கள். சீதா, பூமி தாயே, என் தர்மத்தை முழுமையாக செய்து உன்னை பெருமையடைய செய்தேன் என்றால் தயை கூர்ந்து உன் கரங்களால் என்னை அரவணைத்துக் கொள். என்னை முழுமையாக உனக்காக அர்ப்பணிக்கிறேன். இதுதான் விதியதன் வேலை. இனியும் எதை நான் செய்வதோ? உள்ளம் நெகிழும் நீ பிரிவதா? எம் உயிரில் கலந்தா
ராமா புது வாழ்வு என்று துவங்குதோ ராமா சந்தோஷ தருணம் இதுதானோ தூய லவகுசா ஈரை மரபினர் உந்தன் புகழை எங்கும் பரவ செய்வார். ராமன் தந்த அன்பின் சின்னமே அதுதானே பெரிது என்றார். ராஜ்யத்தை மீட்க ராஜகுமாரர் யாகம் செய்தாரே. சந்தோஷத்தின் வேளை இனி என்றும் காணுமே அயோத்தியா. துக்கம் அற்ற இரவும் இல்லை, துக்கங்கள் இல்லை, கொண்டாட்டம் என்றும் கந்தர்வனோடு தினம் தினம் சந்தோஷம் புரண்டோடும். அயோத்தியா அயோத்தியா இது ஆனந்தத்தின் கூடு. அயோத்தியா அயோத்தியா இனி இதுவே வீடு. புது சந்தோஷத்தின் துவக்கம் உன் துதியே எங்கள் முழக்கம். நின் நாமமே புகழாரமே முடிசூடுமே அயோத்தியா. அந்த கங்கணங்கள் பார்க்க அழகாக இருக்கின்றன. அவை எப்படி வேலை செய்யும்? அது எப்படின்னா நுவாலி மலர் போல். நுவாலி மலரா? புரியவில்லையே. அயோத்தியா அயோத்தியா பலரின் இது அயோத்தியா 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 அதி அற்புதம் அயோத்தியா 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 உன்னதம் நீ அயோத்தியா 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 உயர்மை நீ அயோத்தியா. Hiding in the cornfields, running down the mountains, climbing through the trees. Waterfalls and fountains, racing paper boats down the river, flying kites on a hill. Aiming slingshots at the neighbor's food, their greedy bellies to fill. Things like this are so much fun and so much more when I'm with my crazy buddy bro. You're my buddy bro, my best friend, thick and thin to the very end. But what's a good friend without a good fight? Stories under the blanket at night, Playing silly games and circus clowns, dressed in each other's hand-me-downs. I'm your buddy bro, your best friend. You're stuck with me to the very end. Dooby-dooby-dop-day-dop-dop, 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 dooby-dooby-dop-day-dop-dop.
When I've messed up, he won't tell on me. When I'm grounded, he'll stand in for me. When I scrape my knee, he just might laugh. To make it lighter, cut the pain in half. There's no end to their silly games, yelling and calling each other names. His candy tweets I love to nick. Any excuse for a fight I pick. Things like this are so much fun and so much more. Only with my crazy buddy bro. Dooby-dooby-da-day-da-da. 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 Now boys will be boys, so much mischief and noise, fighting over their toys, but they might like joys. As I sit, they stand, why they don't understand. Peace too much to ask, chores too big a task. Why cannot boys just be good, even though they know they should? But even when they make you cry, you can't help laughing though you try. Cause boys will be boys, love their mischief and noise. Girls are like joys, but I love my boys. Dooby-dooby-dum, day-dum-dum. Dooby-dooby-dum, day-dum-dum. Dooby-dooby-dum, day-dum-dum. Dooby-dooby-dum, day-dum-dum. No one plays the fool quite like him. No one plays it cool quite like him. No one makes a team quite like us. No one shares a dream quite like ours. We've got a great vibe going, my buddy bro and I. We got an understanding, no need for how, what, why. I tell him that I'm better. He tells me that he's smarter. I say you gotta be kidding. He says you gotta try harder. Things like this are so much fun and so much more. Only with my crazy buddy bro. You're my buddy bro, my best friend. Through thick and thin to the very end. But what's a good friend without a good fight? Stories under the blanket at night. Playing silly games and circus clowns, dressed in each other's hand-me-downs. I'm your buddy bro, your best friend. You're stuck with me to the very end.